Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா அலோவேரா ஜெல்ல தலைமுடியோட வளர்ச்சிக்கு எப்படி நம்ம உபயோகப்படுத்தலாம் அப்படின்றதை நாம இன்னைக்கு பார்க்க போறோம். நீங்க வந்துட்டு நேச்சுரலா வீட்லயே வந்துட்டு உங்களுக்கு கற்றாழை இருந்தது அப்படினா ஃப்ரெஷ்ஷான ஜெல் எடுத்துக்கலாம். அப்படி இல்ல அப்படினா நீங்க ரெடிமேடா இந்த மாதிரி ஜெல் வந்துட்டு நல்ல கடைகள்ல வந்துட்டு விக்குது. அதை நீங்க வாங்கிக்கோங்க. இது கூடவே நம்ம வந்துட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துக்கலாம். அதாவது கேஸ்டர் ஆயில் அது வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கோங்க. இந்த விளக்கெண்ணெய் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட தலைமுடியோட வளர்ச்சியை தூண்டும், நம்மளுக்கு தலைமுடி கொட்டுற பிரச்சனையை வந்து தடுக்கும். நம்மளுக்கு தலையில் வந்துட்டு இந்த வெடிப்பு இந்த மாதிரியான பாதிப்புகள்லாம் இருந்தது அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கும் இந்த விளக்கெண்ணெயில் உள்ள சத்துக்கள் வந்துட்டு நம்மளுக்கு பயன்படுது. 2 ஸ்பூன் அலோவேரா ஜெல் எடுத்துருக்கிறேன், 2 ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் சேர்த்துருக்கிறேன். இது கூடவே ஒரு 2 விட்டமின் இ கேப்சூலை நம்ம சேர்த்துக்கலாம். இந்த விட்டமின் இ கேப்சூல் பார்த்திங்கன்னா எல்லா மெடிக்கல் ஷாப்லேயும் உங்களுக்கு கிடைக்கும். இவியான் 400 அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். அதுலேருந்து ஒரு 2 கேப்சூல் எடுத்துக்கோங்க. இப்போ இதில் 2 விட்டமின் இ கேப்சூலை நான் சேர்த்துக்கிறேன். இந்த விட்டமின் இ கேப்சூலும் பார்த்திங்கன்னா நம்மளோட தலைமுடியோட வளர்ச்சியை தூண்டும், நம்மளோட தலைமுடி பிரச்சனை எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு இந்த விட்டமின் இ கேப்சூல் வந்து நம்மளுக்கு பயன்படுது. இது மூணுத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க. இதை நம்மளோட தலைமுடியில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி தலைமுடியை சுத்தமாக அழுக்கெல்லாம் இல்லாமல் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா இந்த ஜெல்லை அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 1 மணி நேரம் நல்லா ஊற வச்சுருங்க. ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 10 நிமிஷம் நல்லா தலையை மசாஜ் பண்ணுங்கள். அந்த மாதிரி மசாஜ் பண்ணும்போது நம்ம தலையில் ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும். இதில் கலந்துருக்கிற விளக்கெண்ணெய், அதுக்கப்புறமா கற்றாழை, விட்டமின் இ கேப்சூல் இது மூணுமே நம்ம தலைமுடி பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கும் தலைமுடியை நல்லா வலிமையாக அடர்த்தியாக ஆரோக்கியமாக வளர வைக்கிறதுக்கும் பயன்படுது. இது வந்துட்டு நீங்கள் ரெடிமேடாக இருக்கிற ஜெல் தான் பயன்படுத்தணும்னு கிடையாது. உங்களுக்கு வீட்டிலேயே கற்றாழை இருந்தது அப்படின்னா அதையும் நீங்கள் ஃப்ரெஷ்ஷாகவே இதே மாதிரி சேர்த்து நீங்கள் அப்ளை பண்ணலாம். இதை நீங்கள் வாரத்தில் ஒரு நாள் செஞ்சாலே போதும், உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். இதை ஆண் பெண் இருவருமே நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். இப்போ நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக கொஞ்சமாக ஹேர் இருக்கிறவங்களுக்கு இந்த அளவுக்கு போதும். கொஞ்சம் ஹேர் அதிகமாக இருக்குது, முடி கொட்டுற பிரச்சனை இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வந்து இப்போ நான் 2 ஸ்பூன் அளவுக்கு எல்லாமே சேர்த்துருக்கிறேன்னா அதை ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு அப்படியே இன்னொரு மடங்கு சேர்த்துக்கோங்க. இதே மாதிரி மிக்ஸ் பண்ணி தலையில் அப்ளை பண்ணி ஒரு 1 மணி நேரம் கழித்து தலைமுடியை மைல்டான ஷாம்பு போட்டு வாஷ் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா நீங்கள் வீட்டிலேயே செஞ்ச சீயக்காய் இருந்தது அப்படின்னா அதை வச்சு கூட நீங்கள் தலைமுடியை அலசிக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சுட்டே வந்தீங்க அப்படின்னா உங்களோட தலைமுடி நல்ல ஆரோக்கியமாக வளர ஆரம்பிக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.